மண்டபம் ரால் வலைக்கு வந்து நைட் நேரம் பாடு வலை வாங்குறோம். வலை வாங்கும் போது காத்து அமைதியா தான் இருக்கு. ஆனா கடல் ஓட்டு வேகமா இருக்குது. கடல் ஓட்டுனா கடல் மேல ஒரு வகையா நீரோட்டத்தை தான் கடல் ஓட்டுன்னு சொல்லுவோம். வழக்கம் போல பலகை வந்துருச்சு. பலகை வந்து நாங்க வலை வாங்குறதுக்கு தயாராயிட்டோம். நமக்கு பக்கத்திலேயே ஒரு போட்டு லைட் போட்டு இழுவட்டு போய்கிட்டு இருக்கு பாருங்க. பக்கத்துல வரும்போது தான் எல்லா லைட்டுகளுமே போடுவாங்க. லாக்கா போயிட்டா ஒரே ஒரு லைட் தான். அதனாலேயே நைட் நேரங்கள்ல கடல் மேல ரொம்பவுமே கவனமா வலை வாங்கணும். கடல்ல விழுந்தோம்னா ரொம்பவுமே சிரமமா போயிடும். ஆட்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். வழக்கம் போல வலைய மடக்கி அடிச்சுட்டு வலை வாங்கிட்டு இருக்கோம். மடவலைக்கு ஒவ்வொரு ஆளும், மேவலைக்கு ஒவ்வொரு ஆளும், மொத்தம் 4 பேர் தான் கடலுக்கு வந்து 4 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. டிரைவர் ஸ்டேரிங்ல கிடையாது, டிரைவருமே அட்டிக்கு வந்து வலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கியர் சிஸ்டம், ஸ்பீட் லிவர் எல்லாமே வந்து அட்டிலையும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அட்டினா போட்டோட பின்பகுதி தான் அட்டின்னு சொல்லுவோம் நாங்க. ஒரு வழியா வலைய வாங்கி முடிச்சாச்சு. எப்பவுமே பாத்தீங்கன்னா வலைகள்ல ஒவ்வொரு இடத்துக்கும் சரக்குகள் மாறும். சரக்குகள்னா மீன்கள். அதே மாதிரி பகலுக்கும் நைட்டுக்கும் வித்தியாசமான மீன்கள் ஏறும். இன்னைக்கு பகல் ஃபுல்லா வந்து நம்ம ஜல்லி மீன்களோட ஃபுல்லாவே சங்காடியாச்சு. ஆனா நைட்டுக்கு அந்த ஜல்லி மீன்கள்லாம் கிடையாது. வேற ஒரு மீன்கள் ஏறி இருக்கு. என்னென்ன மீன்கள் ஏறி இருக்குன்னு இந்த பாடு வலையில பார்க்கலாம். இந்த பாடுவலையில நைட் நேரத்துல நம்மளுக்கு ஒரு ஜல்லி மீன்களோட வரல. ஆனா வந்தது எல்லாமே பாம்புகள் தான். இதுல நிறைய பாம்புகள் வந்து கடல்ல வீசுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில பாம்புகள் விளாங்குகள் மொத்தமே ஒரு 2 விளாங்கு தான் உள்ளக்க எடுத்து போடுற மாதிரி இருந்துச்சு. இதுல நிறைய வந்து கடல் பாம்புகள் இருந்துச்சு. கடல்ல தான் வீசுற மாதிரி இருந்துச்சு. இதே இடத்துலயே வலை வச்சுட்டோம். ஏன்னா இன்னும் ஒரு பாடு வலை தான் வைக்க போறோம். அதனால வேற ஒரு இடத்துக்கு ஓடி ஏன் வேஸ்ட் பண்ணன்னு சொல்லிட்டு இதே இடத்துல வலை வச்சு முடிச்சிட்டோம். வலை வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மீன்களை பிரிச்சு எடுக்கலாம் பார்த்தா மீன்களை விட இந்த பாம்புகள் தான் அதிகமா இருந்துச்சு. அதுவும் இந்த பெரிய விளாங்கு மீன் இருக்கு பாருங்க. விளாங்கு மீன்லாம் கொஞ்சம் ரொம்பவுமே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த சங்காயம் கோழி தீவனத்துக்கு போறத கூடையில அள்ளி வச்சாச்சு. மற்ற மீன்கள்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு. இறாலு, கொஞ்சம் நெத்திலி இருந்துச்சு. கணவாயுமே வந்து போனவாடை விட கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அந்த 2 விளாங்கு மீனும் அந்த செத்ததுக்கு அப்புறமா தான் பயந்து தான் எடுத்து அந்த கூடையில போட முடிச்சு. ஏன்னா உயிரோட இருக்கும் போது இதை பிடிக்கவே முடியாது. அப்படியே நம்ம கைகளை கடிச்சிடும். மற்ற மீன்கள் எல்லாத்தையும் பிரிச்செடுத்துக்கு அப்புறமா எல்லாத்தையுமே கழுவ ஆரம்பிச்சிட்டோம். கனவா போனவாடை விட ஒரு 2 கிலோ 3 கிலோ கம்மியா இருக்கு. ஒரு திருக்க மீன் விலை இருந்துச்சு. ஒரு கூட குதிப்புக்காரா இருந்துச்சு. இந்த குதிப்புக்காரால வந்து பிள்ளை பெற்ற தாய்மார்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். கூனி வந்து ஆட்களுக்கு மண்டபம் ரால் வலைக்கு பொறுத்தவரைய கூனி வந்து ஆளுக்கு பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. கூனியுமே இந்த பாடு வந்து மொத்தமே ஒரு 3/4 கிலோ கூனி தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்தாச்சு. ஐஸ்ல போட போறோம். அடுத்த பாடு வழியில் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். இணையவழி வர்த்தகத்துக்கான சிறந்த கட்டண முறை லாங்கா பேயின் ஜஸ்ட் பே வெப்.